கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காலமாக திமுகவுக்கு கிடைத்த இந்த மீனவர்கள் வாக்குகள் திசை மாறி செல்வதற்கான சூழலாக இந்த களம் தலைகீழாக மாறி கிடக்கு. சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிற விமர்சனங்கள் குறிப்பாக அங்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய மீனவர்கள் மத்தியில் அதிக அளவில் இருக்கக்கூடிய நிகழ்வு விஜய் வசந்த் அவர்களுக்கு அதிமுக சார்பாக இந்த முறை பசிலியன் நசரேத் அப்படிங்கிற மீனவர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை கேண்டிடேட்டாக இறக்கி இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வாக்குகள் பெருமளவு பிரிந்து அதிமுக பக்கம் வரப்போகிறது அப்படிங்கிறத நாம தற்போதைய நிலையிலேயே எடுக்க முடியும். களத்தில் நாம நேரடியாக சென்று பார்க்கும்போது இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி தான் நிலவிக்கிட்டு இருக்கு. அதிருப்தியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய திருச்சபை என்ன அறிவுறுத்துகிறதோ அங்கதான் வாக்களிப்பாங்க. திருச்சபை என்ன முடிவெடுக்க போறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி நிதியில இருந்து 25% நிதியை கடற்கரைக்கு செலவு பண்ணுவதா விஜய் வசந்த் கடந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த மீனவ கிராமங்களுக்கு எந்த நிதியுமே செலவு செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை மீனவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு தோல்வி. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கன்னியாகுமரியில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் சார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் இறுதி கட்ட கள நிலவரம் இப்போ எப்படி சார் இருக்கு? கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இந்த களத்தை நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வந்துச்சு. இப்போ இந்த இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலகீழாய் மாறி நிற்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேரளா பார்டரை பேஸ் பண்ணி வர்றதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள், அதாவது காங்கிரஸ் பாஜக நேரடியாக மோதக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் இந்த தொகுதி இருந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் இந்த சீட்டை கொடுப்பாங்க. அப்போ காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கணிசமான வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லி இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்தவர். மீண்டும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களமிறக்கி விடப்பட்டிருக்காங்க. சிட்டிங் எம்பியாக காங்கிரஸ் கட்சி சார்பாக இருந்த விஜய் வசந்த் அவர்கள் மீண்டும் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி சார்பாக விஜய் வசந்த் அவர்கள் அங்கே களத்தில் இருக்காங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக பசிலியன் நசரேத் அப்படிங்கிறவர் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் சார்பாக மரிய ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க களத்தில் இருக்காங்க. இந்த முறை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறது நாகர்கோயிலில் தலைகீழாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதை பிரீஃபாக பார்ப்பதற்கு முந்தைய நிலையில் இந்த கன்னியாகுமரி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டர், வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மீனவர்களை நம்ம அதிகமாக சொல்லலாம். ஏன்னா மீனவர்கள் கணிசமான அளவு வாழக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. ஆரோக்கியபுரத்தில் இருந்து நீரோடி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 54 கிராமங்கள் மீனவர்கள் வாழக்கூடிய கிராமங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து முட்டம், குளச்சல், சின்ன முட்டம், தேங்காய்பட்டணம் இந்த 4 மீன்பிடி துறைமுகங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டுக்கு சுமார் 1000 கோடி வரைக்கும் அந்நிய செலாவணி கொடுக்கக்கூடிய துறைமுகங்கள். அப்போ எந்த அளவுக்கு மீனவர்களுடைய பங்களிப்பு அந்நிய செலவாணியில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மீனவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு அப்படிங்கிற நிலையில தான் இந்த மீனவர்கள் சென்றுகிட்டே இருக்காங்க. குறிப்பாக இங்கே தேர்தல் சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய திருச்சபைகள் இந்த மீனவர்களுக்கு யாருக்கு ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்களோ சிந்தாமல் சிதறாமல் அந்த வாக்குகள் திருச்சபை சொல்லக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கிடைக்கும். குறிப்பாக திமுகவுக்கு தான் தொடர்ச்சியாக இந்த வாக்குகள் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த முறை கொஞ்சம் மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு சூழல் தான் நாம் நேரடியாக களத்தில் சென்று பார்க்கும்போது கிடைச்சிருந்துச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு முந்தைய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம 6 சட்டமன்ற தொகுதிக்குமே நம்ம நேரடியாக சென்று களத்தில் பார்த்தோம். நாகர்கோயில், கன்னியாகுமரி, குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம், கிள்ளியூர் அப்படின்னு சொல்லி சென்று பார்க்கும்போதுதான் இங்கே வந்து காங்கிரஸ் சார்பாக விஜய் வசந்த் அவர்கள் ஹிந்து நாடார் விஜய் வசந்த் அவர்கள் நிற்கிறாங்க. இந்த சைடு பொன் ராதாகிருஷ்ணன் ஹிந்து நாடார் நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக களமிறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய பசிலியன் நசரேத் அவர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்.
மீனவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தடவை அதிமுக இந்த தடவை ஓட்டை பிரிப்பதற்காக நேரடியாக களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. பசிலியன் நசரத் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சபையில் அவருக்கும் செல்வாக்கு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கிறதுனால இப்போ இந்த மீனவர் சமுதாய வாக்குகள் அதிமுக பக்கம் பிரிவதற்கான ஒரு சூழல் நேரடியாக களத்தில் இருந்துகிட்டே இருக்கு. இதற்கான வேலைகளையும், ஓட்டை பிரிப்பதற்கான வேலைகளையும் அங்க அதிமுக தீவிரமாக செயல்பட்டாங்க. பசிலியன் நசரத்தும் திருச்சபையில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த மீனவர்கள் வாக்குகள் எப்பவுமே தொடர்ச்சியாக திமுக கிடைத்த இந்த வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாக்குகள் அதிமுக பக்கம் சென்றுச்சு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய விஜய் வசந்த பொறுத்த வரைக்கும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு, வீழ்ச்சி பாதைக்கு தள்ளப்படுவாங்க. அதாவது இதற்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களமிறங்கி வெற்றி பெற்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக எல்லாமே தனித்து அங்கே களத்தில் இறங்கியிருந்தாங்க. அப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்போ திமுகவுக்கு பெரிய அளவில் சொல்லக்கூடிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாக்கு வங்கி இருந்தாலும் தேசிய கட்சிக்கு தான் அங்கே செல்வாக்கு இருக்கிறது. அப்போ வந்து தனித்து போட்டியிட்டதுனால தான் இந்த தொகுதியில் ஈஸியாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக போன்ற கட்சிகள் ஒரு அலையன்ஸை உருவாக்கி களம் கண்டதன் மூலமாகத்தான் விஜய் வசந்த் அவர்களுடைய தந்தை வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இதே வியூகம் தான் இடைத்தேர்தல், வசந்தகுமார் அவர்கள் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலையும் விஜய் வசந்த் அவர்கள் இதே வியூகத்தின் அடிப்படையில் வெற்றி பெற்றாங்க. மீனவர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் விஜய் வசந்துக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பசிலியன் நசரத்துக்கு இந்த மீனவர்களுடைய வாக்குகள் பிரிந்து செல்லக்கூடிய சூழல் அதிக அளவில் இருக்கிறதுனால அப்போ வெற்றி திசை திரும்புவதற்கான ஒரு சூழல் அதிக அளவில் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி வெற்றி திசை திரும்பினால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அதாவது திமுகவுக்கு காலமாக வாக்களித்த இந்த மீனவர்கள் வந்து, மீனவர் சமுதாய மக்கள் என்ன காரணத்துக்காக அந்த பக்கம் திரும்ப போறாங்க அப்படிங்கிறதை நாம இங்க பார்ப்பதுதான் இந்த பதிவுக்கு வலி சேர்ப்பதாக இருக்கும். கடந்த முறை விஜய் வசந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல், இடைத்தேர்தலில், நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது கொடுத்த வாக்குறுதிகள் அங்கே நிறைவேற்றப்படலை. மிக முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா, மீனவர்களுக்காக, அதாவது கடற்கரைக்காக எனக்கு எம்பி நிதியில இருந்து 25% நிதியை நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கடற்கரை பகுதிகளுக்காக இந்த 25% நிதி செலவு பண்ணப்படலை அப்படிங்கிற அதிருப்தி மீனவர்கள் மட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கு. இந்த கடற்கரை ஓரங்களில் இணைப்பு சாலைகளை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. அதுவும் கேள்விக்குறியான ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனவர்களை பழங்குடியின பட்டியலுக்குள்ள சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி மீனவர்கள் சார்புடைய வாக்குறுதிகள் அதிக அளவில் விஜய் வசந்த் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. இது வந்து அந்த இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வசந்த் அவர்கள் எம்பியாக இருந்தும் நமக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. நேரடியாக நாம சொல்லும் போது நம்மிடத்திலேயே வந்து கொஸ்டினை கேட்டாங்க. நமக்கு வந்து இந்த மானியம் செலவு பண்ணக்கூடியது இந்த கடற்கரையோர பகுதியுடைய மேம்பாட்டுக்காக செலவு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சும் எந்த ஒரு நிதியுமே செலவு செய்யப்படலை அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ விஜய் வசந்த் அவர்கள் தரப்புல இருந்து என்ன கருத்துக்களை பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வராததுனால பாரதிய ஜனதா கவர்மெண்ட் இருந்து என்னால் நிதி வாங்கி எதுவுமே செய்ய முடியல, திட்டங்களை கொண்டு வர முடியல அப்படிங்கிற கருத்துக்களை பாஜக மேல தூக்கி போடுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் பாஜக இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியுடைய எம்பியாக இருந்து விஜய் வசந்த் அவர்களால் தொகுதிக்கு செயல்பட முடியல அப்படின்னா, மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்காங்க, மீண்டும் பாஜகவே அதிகமான இடங்களில் இந்திய அளவில் கைப்பற்ற போகிறது, மெஜாரிட்டியோட மத்தியில் பாஜக ஆட்சி வரப்போகிறது அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கும் போது அப்போ பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நேரடியாக களம் காணக்கூடிய அதே தொகுதியை சேர்ந்த ஏற்கனவே அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது அப்படின்னா கேள்விகளும் உருவாகும். அப்படி பொன்னாருக்கு கிடைக்கலைன்னாலும் அதே நேரத்தில் பசிலியன் நாசரேத் அவர்களுக்கு இந்த வாக்குகள் பிரிந்து செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்படி பசிலியன் நாசரேத் அவர்களுக்கு இந்த வாக்குகள் பிரிந்து சென்றாலும் பாஜக தனக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அலையன்ஸ், இந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகும். அப்போ இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீனவர் சமுதாய மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ திருச்சபைகள் என்ன முடிவு எடுக்க போறாங்க. ஏன்னா மீனவர்கள் மட்டத்திலையுமே அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டே தான் இருக்கு. தங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் அதிமுக வேட்பாளராக நின்றுகிட்டு இருக்காங்க. இப்போ திருச்சபை என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் இங்க வெற்றி யாருக்கு சாதகமாக அமைய போகிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த மீனவர் சமுதாய ஓட்டுகள் கடந்த முறை விஜய் வசந்த் அவர்களுக்கு கிடைத்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாக்குகள்
வாக்குகள் பசிரியன் நாசரத் அவர்களுக்கும் சிதறி செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இந்த ஓட்டுகள் பிரியக்கூடிய ஒரு சூழல். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத களத்துக்கு சென்று வந்ததன் அடிப்படையில் ஒரு கணிப்பாக என்னால் முன்வைக்க முடியும். எங்களோடு இணைந்து கன்னியாகுமரியின் இறுதிக்கட்ட கள நிலவரத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.